வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புக்கு வந்து ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அரவிந்த் சாமி சம்மந்தமாக இந்த புக்கு சம்மந்தமாக ஒரு வீடியோவில் வந்து பேசியிருப்பாப்புல. அது வந்து கோபிநாத்தும் அரவிந்த் சாமியும் உள்ள அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த வீடியோவில் மணி சம்மந்தமாக பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. 7 முக்கியமான லெசன்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து கதை மாதிரி இருந்தாலும் வந்து இதில் உள்ள இருக்க ஆழமான கருத்தை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வருமானத்தின் மாயாஜாலம் அப்படின்னு சொல்கிறது. மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொனால்ட் ரீட் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு சாதாரண ஒரு கேரேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு கார் அட்டெண்டராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 17 வருடங்கள் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியாக வந்து ஒரு ஃப்ளோர் ஸ்வீப்பராக வந்து, அதாவது அந்த ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணுற ஒரு நபராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பார்ட் டைமாக. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து என்ன வந்து பெரிய அளவில் சாதிச்சிருக்க முடியும், எதனால் வந்து இந்த புக்கில் அவரோட பேர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நபர் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் பீரியட் வரைக்கும் 2014 வரைக்கும் வந்து தொடர்ந்து வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணிட்டு இருந்தார். பங்கு சந்தையில் முதலீடு பண்ணி பெரிய அளவில் பணத்தை எதுவும் போட்டுடல. ஒரு சாதாரண ஒரு துப்புரவு தொழிலாளி தான். அந்த தொழிலாளி பார்த்தீங்கன்னா அவர் சேர்த்த பணத்தோட மதிப்பு வந்து அவர் இறந்த டயத்தில் வந்து 2014 வந்து அவர் மரணிச்சார். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்சார். கிட்டத்தட்ட அவர் வந்து $8 மில்லியன் வந்து பணம் சேர்த்திருந்தார். இந்த $8 மில்லியன் வந்து $2 மில்லியன் வந்து தன்னோட குழந்தைகளுக்கு கொடுத்தாரு. பாக்கி இருந்த $6 மில்லியன்ல வந்து அங்கே இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைப்ரரிக்கும் வந்து தன்னோட பணத்தை வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து ஒரு சாதாரணமான ஜெனிட்டர் வந்து, அதாவது ஜெனிட்டர்னா வந்து துப்புரவு தொழிலாளி, அவர் வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு பணத்துக்கு வந்து அதிபதி ஆனார் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்குறோம். இதில் அவர் பண்ணின ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ல வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு இருந்தார். அதற்கான டீட்டெயில் எங்கே கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் போன அந்த லைப்ரரியில் தான் அதற்கான டீட்டெயில் கிடச்சிச்சு. ஸோ இவர் லைப்ரரியில் உட்காந்து பங்கு சந்தையை பற்றி, அதோட ஸ்டாக்குகளை பற்றியும் அதோட ஃபினான்ஷியலை பற்றியும் அவர் டீட்டெயிலாக வந்து அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. அதுலேருந்து வந்த வருமானத்தை தான் வந்து அந்த லைப்ரரிக்கு வந்து அவர் டொனேட் பண்ணியிருக்காரு. அதே காலகட்டங்களில் வந்து ரிச்சர்ட் போஸ்கான் அப்படிங்கிற ஒரு நபரோட பேரும் அடிபட்டுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் வந்து MBA முடிச்சிருந்தார். இவர் மெரில் லிஞ்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார். 40 வயதில் இவர் ரிட்டையர் ஆகி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அவருக்கு இருந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அவருக்கு கிரீன்விச்சில் வந்து ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து 11 பாத்ரூமும் 2 எலிவேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் 7 பார்க்கிங், இப்படிப்பட்ட வசதிகளோட அந்த வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை மாதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $90,000 வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். இந்த காலகட்டங்களில் தான் வந்து தன்னோட வீட்டை வந்து ரெனிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு பெரிய அளவில் லோன் எடுத்தார். 2008 வந்து இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தப்போ வந்து எல்லா பெரிய பணக்காரங்களும் பணத்தை இழந்தாங்க. அதில் ரிச்சர்ட் போஸ்கானும் வந்து தன்னோட பணத்தை இழந்தார். 75% மேலே அந்த வீட்டோட மதிப்பை குறைச்சி இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து அவர் பணத்தை அடைக்கலை அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டை விற்று அந்த பணத்தை செலுத்துகிற நிலைமைக்கு ஆயிட்டாரு. ஸோ ஒரு மனுஷனை வந்து ரொனால்டு ரீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி தொடர்ந்து வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு குறைவான ஒரு பணத்தை வச்சுருந்தாலும் மாதம் ஒரு குறைவான ஒரு செல்வத்தை அவர் ஈட்டினாரும் வந்து அவர் வந்து தன்னோட வெல்த்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக வந்து அவர் முதலீடு பண்ணாரோ அதில் தன்னோட வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டாரு. பட் அதே நேரத்தில் ரிச்சர்ட் போஸ்கான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருந்தாரு. பட் இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து லோன் எடுத்து தன்னோட ஃபுல் செல்வத்தையும் அவர் இழந்து ப்ரோக் ஆயிட்டாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பணத்தை சேமிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பணத்தை வளர்றதுக்கு அதற்கான ஒரு நேரங்களை கொடுக்கணும். ஷார்ட் டேர்ம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து மில்லியனர் ஆக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கான உதாரணம் தான் வந்து ரொனால்ட் ரீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஜெனிட்டராக இருந்து ஒரு மல்டி மில்லியனராக ஆனார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோசிஸை சொல்லுவாங்க. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 1994 ஒரு நபர் வந்து $10,000 மாத்திரம் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தா இன்னைக்கு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 12 கோடிக்கு வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இப்படிப்பட்ட வளர்ச்சி வந்து ஒரு வருஷத்தில் எடுக்கல, 2 வருஷத்தில் எடுக்கல. 1994 இன்னைக்கு வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருடத்தை நெருங்கி வருது. ஸோ இப்படிப்பட்ட காலத்தில் தான் வந்து வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் சி, அதாவது செல்வம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது செல்வம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து
அடுத்தது உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கலீகாக இருக்கட்டும், அந்த நபரை பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஐஃபோன் என்ன, வச்சுருக்க கார் என்ன, போடுற பிராண்டட் ஷர்ட்டாக இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கலாம் அவர் பெரிய ரிச்சாக இருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது உண்மை கிடையாது. பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாம் வந்து இஎம்ஐயில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் லோன் எடுத்து தான் வந்து தனக்கு வந்து தான் ஒரு படாடோபமாக வந்து தான் வாழ்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டாக தான் வந்து ஒரு அப்பியரன்ஸில் வந்து காமிச்சிட்டு இருப்பார். ஸோ இதனால தான் வந்து ஒரு மேனோட அப்பியரன்ஸை பற்றி நீங்கள் வந்து அவர் வந்து ரிச்சானவர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் கண்ணுக்கு அவருக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் இருக்கலாம். சில நபரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் மாதிரியே தெரியும். பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் பேலன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி வாங்குற அந்த நபரை விட வந்து அவரோட லைஃப்பில் வந்து அவர் ஒரு பெரிய கடன் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக வாழ்ந்துகிட்டு இருப்பார். வாட் யூ see does not wealth, வாட் யூ டோன்ட் see that is wealth அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. இதில் வந்து டாக்டர் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு மருத்துவராக இருந்தார் அந்த காலகட்டங்களில். பட் அவருக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாபி இருந்துச்சு. அவர் வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் வாங்குற ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாரு. அது மாத்திரம் இல்லாமல் நல்ல நல்ல கார் வாங்குற பழக்கத்தை வச்சுருந்தாரு. ஸோ எப்பயும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து புதிய புதிய கார்களை வந்து அவர் மாற்றிக்கிட்டே இருப்பார். இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய பதவியில் இருந்த அந்த டாக்டர் வந்து பேங்க்ரப்ட் ஆனார். அதாவது ஃபுல்லாக நஷ்டம் அடைஞ்சார் கடனாட்டி. பட் அதே நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடில் வந்து 7 மில்லியன் வந்து அவங்க சேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம யாரையும் பார்த்து இதெல்லாம் இந்த பொருள்லாம் வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரிச்சாக இருப்பாங்க நம்ம ஃபீல் பண்ண வேணாம். நம்ம பார்க்காத பல விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாம் வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சதாக நினச்சிட்டு இருக்கோம். உதாரணமாக வந்து ஒரு ஸ்டாக்கை நமக்கு அனலைசிஸ் பண்ண தெரியும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறது தெரியும். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஓகே கோல்டில் முதலீடு பண்ணால் நமக்கு பெரிய லாபம் வருது அப்படிங்கிறத வந்து ரீசெண்ட் டயத்தில் நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு வந்து மணியை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மணியை பற்றின விஷயங்கள் வந்து 0.0000001 அத்தனை % தான் நமக்கு தெரியும். அதனால் வந்து எப்பயுமே புதுசாக கற்றுக்கிறதுக்கு உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு எப்பயுமே தயாராக இருங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் வெர்சஸ் லக், அதாவது அதிர்ஷ்டமும் ஆபத்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பில்கேட்ஸை பற்றின ஒரு விஷயங்களை வந்து இந்த புக்கில் வந்து சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1968 பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி வந்து 303 மில்லியன் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் அதே நேரத்தில் வாஷிங்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2,70,000 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. சியாட்டல் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த 1,00,000 ஸ்டூடெண்ட்டில் வந்து 300 ஸ்டூடெண்ட் தான் வந்து லேக் சைடு அப்படிங்கிற அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த லேக் சைடு அப்படிங்கிற அந்த ஸ்கூலில் படிக்கிற சான்ஸை வந்து பில்கேட்ஸுக்கு கிடச்சிச்சு. பில்கேட்ஸோட ஃபேமிலி வந்து அவரை வந்து அந்த லேக் சைடு ஸ்கூலில் வந்து படிக்க வச்சுருந்தாங்க. அதற்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 303 மில்லியன்லேருந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட் இருக்கிற ஸ்கூலுக்கு வரணும்டா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், லேக் சைடு ஸ்கூல் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனமே இருந்திருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பில்கேட்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் வந்து பில்கேட்ஸும் பால் ஆலனும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. பட் அதே நேரத்தில் இந்த 2 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட். அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சதே வந்து இந்த லேக் சைடு ஸ்கூல்னு தான் சொல்கிறாங்க. கென்ட் ஈவன் அப்படிங்கிறவர் வந்து பில்கேட்ஸ் கூட படித்ததில் வந்து அவரும் ஒரு முக்கியமான ஸ்டூடெண்ட். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பில்கேட்ஸ்க்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நாலேஜ் உள்ள நபராக இருந்தார். பில்கேட்ஸும் கென்ட் ஈவன்ஸும் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமாக மணிக்கணக்காக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கையில் ஒரு சூட்கேஸ் வச்சுருப்பார். அந்த சூட்கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து தங்களோட ஃபியூச்சர் பிளானை பற்றின அந்த விஷயங்கள் வந்து ஒரு குறிப்பாக வந்து எழுதி வச்சுட்டு இருந்தாங்க. இப்படி ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தார். கென்ட் ஈவன்ஸ்க்கு வந்து ஒரு ஹாபி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு மவுண்டைன் கிளைம் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அதில் மரணிக்க செஞ்சுட்டார். அதே நேரத்தில் பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் தாம் படித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெரிய மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆகிட்டார் அப்படிங்கிறத பாருங்கள். பட் அதே நேரத்தில் ரிஸ்க் எடுத்த அந்த கென்ட் ஈவன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து மரணிச்சதையும் நம்ம இதில் மறக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ரிஸ்க் எல்லா விஷயத்துங்களையும் வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம எப்பயுமே வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருக்கணும். அவங்கள வந்து ஒரு
லேக் சைடு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கூலில் படிக்கிற வைக்கிற அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட பணம் இருந்திருக்கணும். பட் அதே நேரத்தில் அந்த ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாத அளவுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் இருந்தால் பில்கேட்ஸோட இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்ட்டு யாராட்டையும் கணிக்க முடியாது. ஸோ அவரோட லைஃபே மாறி போயிருந்திருக்கும். ஸோ ரைட் டயத்தில் அவருக்கு சரியான ரிசோர்ஸ் கிடைச்சதுனால வந்து அவர் மேலே வந்தார். அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து எப்பயுமே லக்கு நம்ம எப்பயுமே தவிர்த்திடக்கூடாது. அதனால் வந்து ஆபத்து இருக்கிற ரிஸ்காக இருக்கிற சில விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நெவர் எனஃப், அதாவது குறையாத தேவை. உலகத்தில் 2 வகையான நபர் இருக்காங்க. ஒருத்தவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறது தெரியாது. ரெண்டாவது இருக்க நபர் பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க. பட் எந்த டயத்தில் வந்து அதை நிப்பாட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுத்துகிற போதுங்கிற ஒரு மனநிலைமை இல்லாத ஒரு நபர்களும் இருப்பாங்க. அந்த நபரை பற்றின ஒரு ஸ்டோரி வருது, அதை நம்ம பார்க்கலாம். இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வந்து ரஜத் குப்தா அப்படிங்கிறவர் வந்து போய் பணம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கார். பட் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மெக்கன்சிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பண தேவை இருக்கும் நிலையில் வந்து, அதாவது அந்த நிறுவனத்தோட ஒரு பொருளாதார தேவை இருக்கும் பட்சத்தில் மெக்கன்சி வந்து பெரிய அளவில் அதோட விலையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. அந்த டயத்தில் வந்து வாரன் பஃபட் வந்து அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ண போகிறதாகவும், அதாவது அந்த நிறுவனத்தோட பண தேவைக்கு வந்து வாரன் பஃபட் வந்து ஒரு லென் பண்ணுற மாதிரியே எப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து அந்த ஒரு செய்தி தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ரஜத் குப்தா அப்படிங்கிறவர் வந்து அந்த நிறுவனத்தில் ஓகே அவருக்கு தெரியும் இப்போ வந்து வாரன் பஃபட் வந்து இதில் முதலீடு பண்ண போகிறாரு அப்படின்னு அந்த நியூஸ் தெரிஞ்சு 1 ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் வந்து 1,75,000 பங்குகளை வந்து மெக்கன்சியோட பங்குகளை இமிடியேட்டாக வாங்குறாரு. அதாவது இது வந்து இன்சைடர் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படின்னா செய்யக்கூடாது, இதை வந்து இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பெரிய குற்றம். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 100 மில்லியனுக்கு அளவு ஒரு ஒருத்துள்ள நபராக இருந்தார். பட் இருந்தாலும் அவருக்கு அந்த கிரீடுனால என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்சைடர் ட்ரேடிங், அதாவது அந்த நிறுவனத்தை பற்றின அந்த செய்தி வந்து மார்க்கெட்டில் அந்த நியூஸ் லீக் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பெரிய பங்குகளை வாங்கி குமிச்சதுனால அவருக்கு வந்து 17 மில்லியன் வந்து லாபம் கிடச்சிச்சு. இது வந்து பின்னாடி வந்து போலீஸ்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி இவரை ஜெயிலில் வச்சாங்க. அதாவது எவ்வளோ பெரிய ஒரு ஃபேமில் இருந்த ஒரு நபர் வந்து தன்னோட ஒரு குறுகிய மனப்பான்மையாட்டி தேவையில்லாத விஷயங்களை செய்து இப்படிப்பட்ட தன்னோட ஃபேமையும் இழந்து தன்னோட லைஃப்பில் அடையக்கூடிய ஒரு அவமானத்தை வந்து அடைஞ்சார். ஸோ இப்படிப்பட்ட தவறுகளை வந்து நம்ம தவிர்த்துக்கணும். எல்லா விஷயத்துலையும் பணம் விஷயத்துலேருந்து மற்ற லைஃப்பில் நடக்கிற பல விஷயங்களையும் நம்ம கிரீடியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சேமிப்பின் அவசியத்தை பற்றி சொல்கிறாங்க. சேமிப்பின் அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வர்ற வருமானத்தில் வந்து நம்ம செலவு போக பாக்கி இருக்கிறத தான் நம்ம சேவ் பண்ணுறோம். பட் அப்படி பண்ணாமல் வந்த வருமானத்தில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்கிறதில் நமக்கு செலவுக்கு வச்சுக்கணும். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு நபருக்கு வந்து ஒரு 25,000 ரூபாய் சேலரிக்கு நபருக்கு வந்து ஒரு 10%, அதாவது 2,500 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து தன்னோட முதலீட்டுக்கு ஒதுக்கிட்டு பாக்கி இருக்கிற 22,500 ரூபாய் வந்து இதுதான் என்னோட சேலரி அப்படின்னு மைண்ட் அளவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து வந்து அந்த 2,500 ரூபாய் வந்து முதலீடு பண்ணுறது மூலம் லாங் டேர்மில் எவ்வளோ பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மள பல பேர் வந்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு மந்த் எண்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து தங்களோட பண தேவை இருக்கும். ஒரு 20 நாள்லேயே வந்து அக்கௌண்ட்டில் இருக்க பணம் எல்லாமே போயிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இஎம்ஐயில் ஓடிட்டு இருக்கும். காருலேருந்து வீடுலேருந்து பைக்குலேருந்து என்ன விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு இதில் அடிபட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து எத்தனை லட்சம் பணம் சம்பாதிச்சாலும் அவங்களாட்டி அந்த சந்தோஷத்தை அடைய முடியாது. பட் அதே நேரத்தில் ஒரு 20,000 ரூபாவோ அல்லது ஒரு 30,000 ரூபா வாங்குற சேலரி வாங்குற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு ஈவன் வந்து கையில் இருக்க பணத்தை மிச்சம் பண்ணி தன்னோட ஃபியூச்சருக்காகவும் அல்லது தன்னோட பிள்ளைகளோட ஃபியூச்சருக்கு வந்து பணம் சேர்க்கும் அளவு வந்து அவங்கள முதலீடை வந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க. கிடைக்கிற பணத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10% வந்து நீங்கள் சேவ் பண்ணி உங்களோட வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் வந்து நம்ம வந்து சேவ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பெண்ட் லேட்டர் அப்படிங்கிறத நீங்கள் எப்பயுமே வந்து மைண்ட் அளவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யுவர் டைம், அதாவது உங்கள் நேரத்தை வந்து கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிறத
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இப்போ நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டைத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணாட்டி நம்மளோட லைஃப்பை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலுங்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய நல்ல நாலேஜை கொடுக்குதோ அதுலேயே வந்து பல டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா வந்து நம்ம இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து நமக்கு எதுவுமே கிடச்சிடாது. ஈவன் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம ஒரு மொபைல் நம்ம பார்க்குறோமா, சில விஷயங்களை பார்க்குறோம், ஓகே இதோட ஒரு கட் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு நம்மளோட நேரத்தை வந்து புரோஜனமாக சில புக்குகளை படிக்கிறது, நம்ம லைஃப்பில் வந்து பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். யூடியூப்பே பார்த்தீங்கன்னா வந்து பல விஷயங்களை நமக்கு கற்றுக்கிறதுக்கு உதவுது. ஈவன் நான் பல விஷயங்களை வந்து யூடியூப்பில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நீங்களும் கற்றுக்கிறதுக்கு உங்களோட டயத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். எப்படி உங்களோட நேரத்தை வந்து செலவழிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுங்க. ஸோ உங்கள் நேரத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறப்ப உங்கள் லைஃபை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட டைம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டைம் திருப்பி வராது. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனா வந்து எப்பயுமே வந்து ஒரு கால்குலேஷனோட உங்களோட லைஃப்பை கொண்டு போங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பவர் ஆஃப் அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சூழ்நிலைக்கேற்ப நம்மளை மாற்றிக்கிறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு செடியை வந்து ஒரு இடத்துல நட்டோன்னு வச்சுக்கலாம், அது வந்து நாளைக்கு வளர்ந்து மரமாயிடும். பட் அந்த இடத்த விட்டு அதாட்டி எங்கேயுமே போக முடியாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். பட் நாமளும் வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளோட தொடர்ந்து ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறது அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு குரோத் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் அதே நேரத்தில் குரோத் இல்லாமல் சும்மா போய் நம்ம டெய்லி போகிறோம், நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம், திருப்பி வரோம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு அந்த நிறுவனம் வந்து ஏதாச்சும் ஒரு குரோத்தை கொடுக்குதா. இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண கிளிக்காக போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய லீடு அப்படி இப்படின்னு மேலே மேலே உங்கள் லைஃப்பில் வர முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். எப்பயுமே வந்து ஒரே இடத்துல இருந்து ஒரே விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பிரியப்படாதீங்க. எப்படியெல்லாம் வந்து நீங்கள் மாறி மாறி நீங்கள் போகிறீங்களோ லைஃப்பில் நீங்கள் பெரிய அளவில் குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் லைஃப் பண்ணிகிட்டு இருக்குது. முன்னாடினா பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு நிறுவனத்தில் இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் கிடையாது. இப்போ இருக்க யங் ஜெனரேஷன் வந்து மக்களை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கு. யங் ஜெனரேஷன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்களும் புதுசாக லைஃப்பில் கற்றுக்கங்க. அப்படி கற்றுக்கிட்டு லைஃப்பில் நீங்களும் மேல் நோக்கி போகிறதுக்கு இப்போ நீங்கள் புதிய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்காட்டி லைஃப்பில் நம்ம மாற முடியாது. உதாரணமாக வந்து ஒரு டைப்பிஸ்டாக இருந்த நபர் வந்து எப்படி அந்த லைஃப் வந்து கம்ப்யூட்டர் வந்து அவங்களோட வேலையை பறிச்சிச்சோ, இன்றைக்கி கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் வந்து முதல் ChatGPTனாங்க, இப்போ வந்து ஏஐங்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னும் வரத்தான் போகுது. ஸோ உங்களை அதற்காக வந்து நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பையும் மேலே கொண்டு போங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க. உங்கள் சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கங்க. அந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க அப்படிங்கிறத தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடினா வந்து மியூச்சுவல் ஃபண்டுனால யாருக்கும் பெரிய அளவில் தெரியாது. எல்லாருக்குமே வந்து நமக்கு ட்ரெடிஷ்னலாக தெரியுது ஃபிக்ஸட் டெபாசிட், ஆர்டி இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் தெரியும். பட் இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன தெரியும், கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரியும். பட் அதில் இருக்க ஆபத்தை பற்றி தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங்கில் வந்து பெரிய அளவில் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் இப்போ நீங்கள் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 95% வந்து யாரெல்லாம் வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய அளவில் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வந்தப்போ ஒரு சொற்பமான தொகை வந்து கிடச்சதுக்கப்புறம் வந்து அதை விற்றுட்டு நான் வெளியேறிடுவேன். அப்படி தான் வந்து என்னோடய ஒரு முதலீட்டை வந்து நான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய முதலீட்டு முறையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன். சப்போஸ் நீங்களும் வந்து இப்படிப்பட்ட அதாவது ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்திட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஆவாங்க. உங்களோட வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. லாங் டேர்மில் உங்களுக்கு நீங்கள் பல நல்ல ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பல நல்ல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரேடிங் பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களோட வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்த வீடியோவில் சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற அந்த புக்கில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.